உலகத்திலே பெண்ணாக பிறக்கிற எல்லாருக்கும் பூமியிலே சரித்திரம் எழுதப்படவில்லை என்றாலும் பரலோகத்தில் தேவன் ஒரு சரித்திரத்தை எழுதி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா! நீங்கள் தேவனுக்காய் செய்கிற காரியங்கள், நீங்கள் தேவனை சேவிக்கிற விதங்கள், கர்த்தரை நேசிக்கிற நேசம், இதெல்லாம் பூமியிலே அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் பரலோகம் அங்கீகரிக்கிறது. 18 வயதிலே ஆண்டவர் இயேசுவை என் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். அதற்கு முன்பு வரை நான் வேதத்தை வாசித்ததெல்லாம் இல்லை. எங்கள் வீட்டில் வேத புத்தகமே கிடையாது. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு ஒரு வேதம் பரிசாக கொடுக்கப்பட்டது. வாசிக்க வாசிக்க என் கண்களெல்லாம் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டது. வேதத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா? நான் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டபடினாலே எனக்கு பைபிளை படின்னு யாருமே சொன்னதில்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது என் ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவர் ஜீவனுள்ளவர் என்பதை அந்த வேத வசனத்தின் மூலமாய் தான் நான் அறிந்து கொண்டேன். ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை வேத வசனத்தின் மூலமாய் தான் அறிந்து கொண்டேன். என் அன்றாட வாழ்க்கைக்கு அவர் பேசுவார் என்பதை வேத வசனத்தின் மூலமாய் தான் அறிந்து கொண்டேன். ஆகவே மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்கு ஏராளமான பாடங்கள் இருந்தாலும் என் நேரத்தில் பெரும்பான்மையான நேரத்தை வேதத்தை படிப்பதிலும் ஜெபிப்பதிலும் நான் செலவிட்டேன். அந்த நாட்கள் இன்பமான நாட்கள். இங்கிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் அன்பாய் சொல்லுகிறேன், ஒரு குடும்பத்திற்குள் நுழைந்து பொறுப்புகளை எடுக்கிற காலங்களுக்கு முன்பதாகவே நீங்கள் உட்கார்ந்து மணிக்கணக்காய் பல முறை வேதத்தை படித்து முடிக்க வேண்டும். இன்பமாய் படிக்க வேண்டும். நன்றாய் ஒரு நோட்டு பேனாவெல்லாம் வைத்துக்கொண்டு என்ன ஆண்டவர் பேசுகிறார் என்று எழுதி எழுதி படிக்கும் பொழுது வேதம் உங்களுக்கு இன்பமாக இருக்கும்.